Hi friends, TNPSC Group 2 Group 2A General English Study Plan-ஓட Day 1 தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல General English பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1 hour படித்தா கூட 1 monthல ஃபுல் சிலபஸை ஈஸியாக படித்து முடித்து 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். இப்போ நம்ம வந்து தமிழையும் இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தமிழை விட இங்கிலீஷ் வந்து ஒரு 10 மடங்கு வந்து ஈஸி. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் படிக்கீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் இங்கிலீஷ் வந்து படித்து முடிச்சிடலாம். இப்போ குரூப் 2 குரூப் 2A இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பொது தமிழும் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொது தமிழையும் பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 100 வந்து போடுதாங்க. இப்போ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதே 100க்கு 100 ஒரே வாரத்தில் படித்து முடிச்சிடலாம். நீங்கள் மிச்ச டயத்தில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் இதை ஃபுல்லாக வந்து படிக்கலாம். ஏன்னா அதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மார்க் போகும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன சிலபஸோ சிலபஸில் இருந்து மட்டும்தான் வந்து கேட்பாங்க. அந்த சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லிமிட்டடாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்லையும் டெய்லி டாஸ்க்லையும் மெமரி பூஸ்டர் குவிஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணிடுவீங்க. நம்ம இதுக்கான மெட்டீரியல், இதுக்கான எல்லா வீடியோஸ், போயம் வீடியோ, ப்ரோஸ் வீடியோ, கிராமர் வீடியோ, இதுக்கான மெட்டீரியல் புக் PDF எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஜென்ரல் இங்கிலீஷில் அதிகபட்சம் இது வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா போயம் தான். மொத்தம் 25 போயம். ஆனால் அதையுமே நீங்கள் வந்து 2 நாளில் வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம அதுக்கான மெமரி பூஸ்டர் குவிஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வந்து வரும். அதாவது போயம் லைன் கொடுத்து கீழே 4 ஆப்ஷனில் இந்த போயம் லைன் எந்த போயமில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 10க்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்துடும். அப்படிங்க வந்து இந்த லைனுக்கு எந்த போயம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா 10ல் 2 ஞாபகம் இருக்கும். ஒரு சில பேருக்கு 5 ஞாபகம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 8 ஞாபகம் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் 10ல் 2 ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து அன்லிமிட்டட் டைம் வந்து ரீடேக் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறது ஒரே கொஸ்டினை குவிஸாக ரிப்பீட்டாக ரீடேக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கும். நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெமரி பூஸ்டர் குவிஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா எல்லா போயம் லைனையும் வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்த 25 போயம்கான வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கு முதல்ல வந்து இந்த போயமில் இந்த கான்செப்டில் வந்து இருக்கும், ஆத்தர் வந்து இதை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து அதை வச்சே வந்து கெஸ் பண்ணிடலாம். அதுபோக இன்னும் அடிஷ்னலாக இந்த மெமரி பூஸ்டர் குவிஸ் இதை நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து போயமில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதே கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ், பயோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து கிராமர், இதுக்கான டெய்லி டாஸ்க், மெமரி பூஸ்டர் குவிஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 100 அப்படிங்கிறது கேரண்டியாக ஈஸியாக வந்து வாங்கிடலாம். நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு புக் மாதிரியே வந்து போட்டு கொடுத்துருப்போம். 6லேருந்து 12th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா கட் பண்ணி கம்பைல் பண்ணி PDF வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து கிராமரில் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக சிலபஸில் ஒரு 21 டாபிக் வந்து இருக்கும். நம்ம வந்து சமச்சீர் புக்கில் அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு PDF-ஆகவே கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸோடு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து இப்போ வேர்ட் அண்ட் ஃப்ரேஸ் எங்கெல்லாம் இருக்குது, இடியம் ஃப்ரேஸ் எங்கெல்லாம் இருக்குது, சினானிம் ஆண்டனிம் எங்கெல்லாம் இருக்குது, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ப்ரிப்போசிஷன், கொஸ்டின் டேக், டென்ஸு, வாய்ஸு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக எல்லா கிராமர் வந்து கவர் ஆயிரும். சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க. பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. ஸோ பார்ட் A அப்படிங்கிறது கிராமர், இப்போ நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து பார்ட் B, பார்ட் C, நம்ம அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி கட் பண்ணி கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா போயம் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பரோடு இருக்கும். அப்படிங்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே பார்த்துடலாம். அதுமாதிரி நம்ம வந்து ப்ரோஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த 2 புக் PDF-லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கவர் ஆயிரும். நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா இந்த போயம், ப்ரோஸ் எல்லாத்துக்குமான வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து டெஸ்ட் 1ஓட டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து போயம், ப்ரோஸ், கிராமர் எல்லாமே கவர் ஆகுது மாதிரி கொடுத்துருப்போம். இந்த போயம்கான எல்லா வீடியோஸ் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்போம்.
இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த போயம்கான லிங்க்லாம் இருக்கும். அதை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆப்பில் வந்து டெஸ்ட் எழுதலாம். அதே மாதிரி ப்ரோஸ்க்கான வீடியோ லிங்கும் இருக்கும். நம்ம வந்து கிராமருக்கு ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்பில் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். அது வந்து ஆப்பில் மட்டும்தான் வந்து வரும். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸு, அதுக்கப்புறம் கிராமர் வீடியோஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்பில் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வரும். நீங்கள் வந்து அங்கேருந்தே அட்டன் பண்ணிக்கலாம். மெமரி பூஸ்டர் குவிஸ்ஸு, டெய்லி டெஸ்ட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்லேயே வந்து ஃபுல்லாக வரும். நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டடி பிளான் ஷெடியூலுக்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்ட்டு 1க்கான போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதான். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த போயம், ப்ரோஸ் எல்லாத்துக்குமான வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்போம். கிராமருக்கானது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்லேயே இருக்கும். நம்ம ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த 2 புக் பிடிஎஃப்பும் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதிலே பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸை பார்த்து வந்து படிச்சுக்கலாம், எது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து போயம், ப்ரோஸ், கிராமர் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ வந்து குரூப் 2, குரூப் 2A தான் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ல் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ குரூப் 2, குரூப் 2A பொறுத்த வரைக்கும் யாருனாலும் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் குரூப் 4ல் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் அவங்க மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆப்பில் போய் வந்து டெஸ்ட் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.